குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஒரு திரைப்பட விழா நடைபெற்றது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு திரைப்பட நிகழ்ச்சியை முதலமைச்சர் நடத்தி காட்டினார். உங்கள் பணத்திலே, அரசு பணத்திலே சிறந்த கல்வித்துறையில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசுக்கோ முதலமைச்சருக்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, கல்வியில் சீரழிந்திருக்கிற தமிழ்நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முற்றிலுமாக கல்வித்துறை இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது. எந்தவித வளர்ச்சியும் இல்லை. 2021 பிறகு இன்னைக்கு இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியிலே, ஸ்டாலினுடைய அரசிலே கல்வித்துறை மிகவும் மோசமடைந்திருக்கிறது. எந்தவித வளர்ச்சி பணிகளும் இல்லை. கல்வித்துறைக்கு தேவையான அடிப்படை கட்டட வசதிகள், மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், புதிய கட்டடங்கள், ஆசிரியர் நியமனம், ஆசிரியர் இல்லாத நியமனம், இப்படி எந்த பணியும் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த அரசில் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் தன்னைத்தானே பாராட்டி கொண்டிருக்கிறார். எப்படி தன்னைத்தானே இந்தியாவில் நான் தான் சிறந்த முதலமைச்சர், நான் தான் சிறந்த முதலமைச்சர், நான் தான் சிறந்த முதலமைச்சர் என்று சொல்வது போல இன்றைக்கு கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்று யார் சொல்கிறார்? யார் சொல்ல வேண்டும்? தமிழகம் கல்வியிலே சிறந்து விளங்குகிறது யார் சொல்ல வேண்டும்? மத்திய அரசாங்கம் தன் ஆய்வறிக்கையில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கிற பெற்றோர் ஆசிரியர்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் பாராட்டு விழா எடுக்க வேண்டும். தமிழகம் சிறந்து விளங்குகிறது, அதனுடைய முதலமைச்சருக்கு நாங்கள் பாராட்டு விழா எடுக்கிறோம் என்று யார் சொல்ல பாராட்டு விழா நடத்த வேண்டும்? ஆசிரியர்கள் நடத்த வேண்டும், பெற்றோர்கள் நடத்த வேண்டும், மாணவர்கள் நடத்த வேண்டும், பொதுமக்கள் நடத்த வேண்டும். ஆனால் இங்கே விழாவை யார் நடத்துகிறார்கள்? தனக்குத்தானே தமிழக அரசு தனக்குத்தானே பாராட்டி கொண்டு தனக்குத்தானே விழா எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்பாவை போல பிள்ளை. அன்றைக்கு அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்கள் தினந்தோறும் விழா, கலை நிகழ்ச்சி, நாட்டியம், நடனம் என்று இருந்தது போல இன்றைக்கு முதலமைச்சர் தந்தையை போல பிள்ளை. அவரும் இன்றைக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை, கலை நிகழ்ச்சிகளை சினிமா நடிகர்களை வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன நிலைமை? தமிழகத்திலே கல்வித்துறையினுடைய நிலைமை என்ன? பள்ளி கல்வித்துறையிலே 2021 இருந்த பள்ளியினுடைய எண்ணிக்கை எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடியாருடைய ஆட்சியிலே எண்ணிக்கை 37,636. எடப்பாடியார் பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற திரு ஸ்டாலினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு 4 ஆண்டு காலத்திற்கு பிறகு என்ன நடந்திருக்கணும்? 37,636 கூடுதலாக இருந்திருக்க வேண்டும். ஒரு பள்ளியாவது கூடுதலாக இருந்திருந்தால் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு என்ன எண்ணிக்கை? 37,554. செப்டம்பர் மாத கணக்குப்படி 37,554, 89 பள்ளிகள் குறைவு. அதற்கு பிறகு இப்போது 10 நாட்களுக்கு பிறகு 207 பள்ளிகள், அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிலையிலே அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகிற நிலையிலே இன்றைக்கு தமிழக அரசு சொல்லுகிறது தமிழ் கல்வியிலே சிறந்து நாங்கள் விளங்குகிறோம். எங்களுடைய ஆட்சியிலே, அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடியாருடைய ஆட்சியிலே பள்ளி மாணவருடைய எண்ணிக்கை 53 லட்சம். இன்றைக்கு 4 ஆண்டு காலம் திமுக ஸ்டாலினுடைய அரசிலே மாணவர்கள் எண்ணிக்கை பள்ளியும் குறைந்திருக்கிறது. மாணவர் எண்ணிக்கை 52,75,000. 25,000 மாணவர்கள் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நிலைமை. என்ன காரணம்? ஏன் மாணவர்கள் குறையுது? ஏன் மாணவர்கள் வருகையில்லை? காரணம் என்ன? பள்ளியிலே கட்டடம் இல்லை,
ஆசிரியர் இல்லை, அனைத்து வசதிகளும் இல்லை, மரத்தடியிலே பள்ளி நடக்கிறது, ஓராசிரியர் பள்ளி நடக்கிறது. இந்த நிலையிலே சிறந்த கல்வி இல்லை என்ற காரணத்தால் இன்றைக்கு தனியார் பள்ளியை நோக்கி நாடுகின்ற நிலைமை அவலம் இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சமுதாயத்திலே பின்தங்கி இருக்கிற, வறுமையில் இருக்கிற அந்த ஏழை எளிய மக்கள் நல்ல கல்வி பயில வேண்டும், உயர்ந்த கல்வி கிடைக்க வேண்டும், அருகாமையில் உள்ள பள்ளியிலே அவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் கல்வி உரிமை சட்டம். கல்வி உரிமை சட்டம். அந்த கல்வி உரிமை சட்டத்தின்படி தாங்கள் அருகாமையில் தங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியாக இருந்தாலும் அந்த தனியார் பள்ளியிலே 25% இடம் அந்த மாணவர்களுக்கு தர வேண்டும். அதற்கான நிதியை, செலவை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 60-40% ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது எங்க அம்மாவுடைய ஆட்சி காலத்திலிருந்தும் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் நாங்கள் 10 ஆண்டு காலம் அந்த கல்வி உரிமை சட்டத்தின்படி அருகாமையில் உள்ள பள்ளி, அரசு பள்ளியிலே, தனியார் பள்ளியிலே 25% மாணவர்களை சேர்ப்பதற்கான தொகையை நாங்கள் செலுத்தி அந்த ஏழை எளிய மாணவர் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு சிறந்த கல்வித்துறை என்று சொல்லுகிற ஸ்டாலினுடைய அரசுல என்ன நிலைமை? இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. கல்வி உரிமை சட்டத்தின்படி 25% மாணவர்களை தனியார் பள்ளியில் படிப்பதற்கு நாங்கள் தொகை தரமாட்டோம். இந்த ஆண்டு முதல் ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தங்கள் அருகாமை இருக்கிற அந்த தனியார் பள்ளியை நீ படிக்க முடியாது. என்ன காரணம் கேட்டால் மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை, மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை என்று ஒரு நொண்டி காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்போதுமே மத்திய அரசாங்கம் உரிய காலத்திலே உரிய நேரத்தில் பணம் வராது. எங்க ஆட்சி காலத்தில் நானும் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன். அப்போதும் இதே போன்ற பிரச்சனை வந்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த 60% பணம் வருவதற்கு காலதாமதமாகும். ஆனால் அதற்காக நாங்கள் காத்திருக்கவில்லை. மாநில அரசு, அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு மாநில நிதியிலிருந்து அந்த பணத்தை தனியார் கல்லூரிக்கு செலுத்தியிருக்கிறோம். பிறகு மத்திய அரசாங்கம் எப்போது கொடுக்கிறதோ நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு, இந்த ஸ்டாலினுக்கு, இந்த முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அந்த விவசாய மக்களுடைய பிள்ளைகள் நல்ல கல்வி கையில வேண்டும், அருகாமையிலே கல்வி கையில வேண்டும், உயர்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால், நல்ல நோக்கம் இருந்திருந்தால் இந்த நிதியை மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டாமல் தன் சொந்த நிதியிலே, மாநில நிதியிலிருந்து நீங்கள் கொடுத்து தொடர்ந்து நடத்தியிருக்கலாம். ஏன் உங்களுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்க முடியலையா? ஆண்டுக்கு 300 கோடி 400 கோடி விளம்பரம் கொடுக்குறீங்களே. விளம்பரமாட அரசு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவு செய்கிறது இந்த மாநில அரசு. உங்களுடன் ஸ்டாலின், நலங்கக்கம் ஸ்டாலின், இளையராஜாவுக்கு பாராட்டு விழா ஒரு பக்கம் விளம்பரம், இன்றைக்கு சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு பக்கம் விளம்பரம், தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம். அனைத்து பள்ளியில் இருக்கிற மாணவர்களை கதவை இழுத்து பூட்டி, மாவட்ட ஆட்சியர் கதவை இழுத்து பூட்டி இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்துகிற, செலவு செய்கிற இந்த முதலமைச்சர் ஏன் தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் படிப்பதற்கு அந்த 25% இடஒதுக்கீடு தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த அரசுக்கும் இந்த முதல்வருக்கும் ஏன் எண்ணமில்லை, மனமில்லை? உங்கள் அப்பா பெயரிலே பேனா நடுவதற்கு 100 கோடி ரூபாய் செலவு மனம் இருக்கிற இந்த முதலமைச்சருக்கு அந்த ஏழை எளிய மாணவர் படிப்பதற்கு ஏன் செலவு செய்வதற்கு மனமில்லை, எண்ணமில்லை? இந்த அரசுக்கு அக்கறை கிடையாது. வெற்று அரசு, விளம்பர மாடல் அரசு இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் சிறந்த கல்வியில் என்றார், மாநில என்றார். என்ன இருக்குது இன்றைக்கு அம்மாவுடைய அரசுல, எடப்பாடியார் அரசுல? மாணவர் ஆசிரியர் தேர்வு விதம், மாநில ரேஷியோ, ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோ. அன்றைக்கு 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மத்திய அரசாங்கம் விதித்த இதில் இருக்குது. அனைவருக்கும் கல்வி திட்டத்தில். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் 25 மாணவர்கள் நிலையிலே 24 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலையை உருவாக்கி பெருமை சேர்த்த மாநிலம் தமிழ்நாடுடைய அரசு, அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு. இன்னைக்கு என்ன நிலைமை? 33 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இன்றைக்கு நிலைமை.
33 ஆசிரியருக்கு இன்னைக்கு ஒரு மாணவர், ஒரு ஆசிரியர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆசிரியர் நியமிக்கப்படுவதில்லை, பற்றாக்குறை. பகுதி நேர ஆசிரியர்களை வைத்து இந்த பணி நடத்தி கொண்டிருக்கிறது. 6,000 ரூபாய் 10,000 ரூபாய் என்ற சம்பளத்தில் இன்றைக்கு ஆசிரியர் பணி. ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம், வேலை பளு. இன்றைக்கு ஆசிரியர் பற்றாக்குறை. கடந்த 10 ஆண்டு காலத்தில் அம்மாவுடைய அரசுல, எடப்பாடி அரசுல 45,000 ஆசிரியர்களை நியமித்த அரசு, பெருமை சேர்த்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அவருடைய அரசு. ஒரே நாள்ல அம்மாவுடைய அரசு 26,000 ஆசிரியர்களை நியமித்த பெருமை, சாதனை அம்மாவுடைய அரசு. நீங்க என்ன பண்ணீங்க 4.5 வருஷத்துல? இப்ப போற நேரத்துல, ஆட்சியை விட்டு போற நேரத்துல இப்ப 2,400 ஆசிரியர் நியமிச்சிருக்கீங்க. 4 ஆண்டு காலத்துல 2,400 ஆசிரியர் தான் இந்த தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு நியமித்திருக்குது. கேட்டால் கல்வியில் நாங்கள் சிறந்த மாநிலம் சொல்லுகிறது. ஆனால் அம்மாவுடைய அரசு 45,000 ஆசிரியர்களை நியமித்திருக்கிறது. ஆனால் சிறந்த தமிழ் கல்வியில சிறந்தது எங்க இருக்குது? கல்வியில. அதே மாதிரி மதிப்பீடு. ஒரு மாநிலம் கல்வியிலே எந்த அளவுக்கு சிறந்து விளங்குகிறது என்பதற்கு கற்றல் ஆய்வு, கற்றுக் கொடுப்பதிலே அந்த மாநிலம் எந்த சிறந்து விளங்குறது, கற்றல் அறிதல் என்ற ஒரு மதிப்பீடு போட்டிருக்காங்க. அந்த மதிப்பீட்டில் என்ன சொல்லுது? மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் என்ன மதிப்பீடு, எடப்பாடி ஆட்சியில் என்ன மதிப்பீடு? கற்றல் மதிப்பீடு 774, 1774. இன்றைக்கு 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் என்ன நிலைமை? 554.2 குறைந்திருக்கிறது கற்றல் மதிப்பீடு. இந்த திமுக ஆட்சியிலே, ஸ்டாலினுடைய அரசிலே கற்றல் மதிப்பு குறைந்திருக்கிறது. ஆசிரியர் நியமனம் இல்லை, புதிய கட்டடங்கள் இல்லை, அரசு தரம் வைக்கப்படவில்லை, பள்ளிகள் தரம் வைக்கப்படவில்லை, கற்றல் மதிப்பு குறைந்திருக்கிறது, மாணவர் பள்ளிகள் மூடப்படுகிறது, மாணவர் வருகை குறைந்திருக்கிறது. இதுதான் இந்த ஏன் என்ன நிலைமை? ஏன் கற்றல் மதிப்பில் குறைந்துன்னா, ஆசிரியருக்கு பல்வேறு பணிகள் இன்னைக்கு தரப்படுது. ஆசிரியருக்கு என்ன வேலை? மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கின்ற வேலை. அந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் இந்த அரசு இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களின் இன்னைக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இன்னைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அவர்களுக்கு இந்த ஆட்சி தினந்தோறும் பல்வேறு கற்றல் பணியை தவிர பல்வேறு பணிகளை இந்த அரசு செய்து கொண்டு வருகிறது. பேர் வைக்கத்திலிருந்து அரசு ஒன்றும் குறைச்சல. உங்களுடன் ஸ்டாலின், நிலங்காக்கும் ஸ்டாலின், உங்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி ஆசிரியர் கொடுத்து ஒரு சிலரை மட்டும் சொல்கிறேன். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், தமிழ் முதல்வன், புதுமை பெண், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், மகிழ்முற்றம், என்னன்னே தெரியல, மகிழ்முற்றம், வாசிப்பு இயக்கம், திறன் இயக்கம், வாசிப்பு இயக்கம் வேற, திறன் இயக்கம் வேற, பள்ளி தூதுவர், நம்ம ஊரில் நம்ம ஊர் பள்ளி, நாம் எங்கள் ஊரில் பண்ணி என் ஊர் பள்ளியில் பண்ணுறது, நம்ம ஊரில் நம்ம பள்ளி, சிறார் திரைப்படம், ஸ்டூடெண்ட் ஹெல்த் செக்அப், இஎம்ஐஎஸ் என்று ஒரு திட்டம், இஎம்ஐஎஸ் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்குது. 24 மணி நேரமும் அதிலே ஆசிரியர்களை இந்த மாணவனுடைய நடவடிக்கையை அதில் பதிவிடணும். ஆசிரியர் 24 மணி அதுதான் வேலை. எப்போ பார்த்தாலும் அந்த இஎம்ஐஎஸ் திட்டத்தின்படி தனியாக சிறப்பாக ஒரு நபரை நியமிப்பதாக இந்த அரசு சொல்லிச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் நியமிக்கல. இது மட்டுமில்லை, இந்த அரசுடைய இன்னொரு கையாளாக தனத்துக்கு இன்னொன்று, தமிழகத்திலே 44 மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர் பணிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கார்கள். அந்த ஆசிரியர் பணி நூலகர் இப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 6,000 ரூபாய். காவலாளை பெருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 4,500 ரூபாய். இது முழுக்க தொழிலாளருடைய விரோத சட்டம். ஒரு அரசே தொழிலாளர் நலன் சட்டத்தை மீறுகிறது. மினிமம் வேஜ் ஆக்ட் அடிப்படை தொகை எவ்வளோனா, தமிழக அரசே வெளியிட்டிருக்கிற தொகை எவ்வளோனா 530 ரூபாய். குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளோனா 530 ரூபாய். நீ 530 ரூபாய் கொடுக்கணும்னா 15,500 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். ஆனால் இந்த அரசு எவ்வளோ தருது? 150 ரூபாய் தருது. இப்படி தமிழ்நாடு அரசு, இந்த முதலமைச்சர் அரசு தொழிலாளர் விரோத
ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. கொத்தடிமையாக ஆசிரியர்களை கொத்தடிமையாக இன்னைக்கு நடத்துகிறது. ஏவல் துறையாக தன் ஆசிரியர்களை தன்னுடைய பணிக்கு, தன் அரசியல் பணிக்காக ஏவல் துறையாக இன்றைக்கு அரசு இயந்திரத்தையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி ஆசிரியர்களை மிக பெற மன உளைச்சலுக்கு இன்னைக்கு ஆக்கியிருக்கிறது. இந்த அரசு என்ன செய்திருக்கிறது? உயர்கல்வியில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? உயர்கல்வியில் சாதனை சொல்றார், நாங்கள் 53%. இது சொல்றதுக்கு வெக்கமா இல்லை இந்த முதலமைச்சருக்கு? எப்போ வந்தது? 2011 அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது உயர்கல்வியுடைய சாதனை 100 மாணவர்களில் 33 மாணவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது. ஆனால் ஆட்சி பொறுப்பை விட்டு 2021 முடிகிற போது தமிழ்நாட்டினுடைய சாதனை 100 மாணவர்களுக்கு 54 மாணவர்களை சதவீதத்தை செட்டி சாதனை புரித்தது அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அவருடைய அரசு. அது நீ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற யாருடைய சாதனை? அம்மாவுடைய அரசு. 2030 எட்ட வேண்டிய இலக்கை நாங்கள் 2019 அந்த இலக்கை எட்டியது அம்மாவுடைய அரசு. எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாக்கப்பட்டது இந்த 10 ஆண்டு காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியில்? எத்தனை கல்லூரிகள்? எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே 60 அரசு கலைக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக், 7 சட்டக்கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 பல்நோக்கு ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்கள், இப்படி தொடங்கி. அது மட்டுமில்ல, எடப்பாடியார் காலத்திலே 11 மருத்துவக் கல்லூரி, அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே 6 மருத்துவக் கல்லூரி, மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரிகளை இந்த 10 ஆண்டு காலத்திலே தொடங்கி மிகப்பெரிய உயர்கல்வித்துறையிலே புரட்சியை ஏற்படுத்தியது மாண்புமிகு அம்மா எடப்பாடியார். நீ எத்தனை தந்திருக்கிற? இந்த 4.5 வருஷத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி கேட்டால் மத்திய அரசு எங்களுக்கு கூட தான் தரல. அம்மா அவர்கள் தொடங்கிய 6 மருத்துவக் கல்லூரியும் மாநில நிதியிலே தொடங்கப்பட்டது. உனக்கு எண்ணம் இல்லை, மனம் இல்லை. செய்யணும்னு எண்ணம் இருந்திருந்தால், மனம் இருந்திருந்தால் இந்த அரசு செய்திருக்கலாம். செய்கிற எண்ணம் இந்த ஆட்சிக்கு இல்லை. முழுக்க முழுக்க அம்மாவுடைய அரசும் எடப்பாடி அரசு செய்த சாதனை தான் இன்று வரைக்கும் இந்த அரசு ஓட்டி கொண்டிருக்கிறது. 22 பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த 22ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 பல்கலைக்கழகம் யார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்பு அம்மா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். இவர்கள் ஆரம்பித்தது 3-4 தான். உயர்கல்விக்கு ஊக்கம் கொடுத்து இந்த தமிழகம் இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக, படித்த இளைஞர்கள் கொண்ட மாநிலமாக உருவாக்கியதற்கு காரணம் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா எடப்பாடியார். நீ என்ன செய்த? இன்னைக்கு 22 பல்கலைக்கழகங்களில் 12லேருந்து 15 பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லை. இதுதான் உன் லட்சணம். ஒரு துணைவேந்தரை நியமித்ததற்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. இந்த அரசு பாராட்டிக் கொள்கிறது தன்னைத்தானே. நாங்கள் தான் கல்வியில் சிறந்த நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இன்னைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற 18 CO மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இல்லை. 900 தலைமை ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. கல்லூரியிலே மொத்த பணியிடம் 10,500. இந்த 10,500 பணியிடங்களில் கிட்டத்தட்ட 9,000 பணியிடங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் காலியாக இருக்கிறது. எல்லாம் பகுதி நில கௌரவ பேராசிரியர் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னே? கௌரவ பேராசிரியர் அனைவரும் நிரந்தர பேராசிரியர் நியமிக்கப்படுவார்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் நிரந்தர ஆசிரியர் நியமிக்கப்படுவார்கள். என்ன பண்ணீங்க இதுவரைக்கும்? இந்த 4 ஆண்டு காலத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த ஆட்சியில்? ஒண்ணுமில்லை. இன்னைக்கு என்ன நிலைமை? உள்ளதும் போன கதையா போச்சு. கௌரவ பேராசிரியர் விடுங்க, பகுதி நேர ஆசிரியர் ஏற்கனவே அரசு வேலை பெற்று பணியில் இருக்கிற ஆசிரியருக்கும் இன்றைக்கு திமுக அரசுல ஆபத்து வந்திருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அச்சத்தில் இருக்கிற, பாதிக்கப்படுகிற அந்த ஆசிரியருக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? என்ன செய்ய போகிறது? என்ன நிவாரணம்? இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது செய்திருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஏன் செய்யல? அதுக்கு மனமில்லை, எண்ணமில்லை. இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கிறதுனா திமுக ஆட்சி காரணம் யாரு? காலில் வந்து கோடி தூரம் நமஸ்காரம் பண்ணும் திமுக. யாரு? அரசு ஊழியர்கள் போட்ட பிச்சை. இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அது அரசு ஊழியர்கள் போட்ட பிச்சை.
ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போட்ட பிச்சை. ஆனால் அந்த அரசு ஊழியர்களை கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்ற முடியாது. குழு மேல குழு போடுகிறார். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கும் பதில் கொடுக்கப்படவில்லை. எதையுமே பதில் சொல்ல மௌனம் காக்கிறது இந்த அரசு. ஆசிரியருடைய கோரிக்கையான பழைய ஓய்வூதியம் மௌனம் காக்குது. அந்த நிலையிலே இன்னைக்கு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு அவருடைய பணிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. இது வரைக்கும் சொல்ல ஏன் செய்யுங்க, என்ன பெரிய விஷயமா? பணியில் இருக்கிற ஆசிரியர் தேர்வு எழுதாமல் பணியில் சேர்ந்த ஆசிரியருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு தேர்வு வைங்க. சிறப்பு தேர்வு வச்சு அந்த பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஒரு சிறப்பு தேர்வு வைத்து அவரை பணி நிரந்தரம் பண்ணுங்க. என்ன பெரிய கம்பசூத்திரமா? உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்று பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பான ஒரு தேர்வு இருந்தால் 1,00,000 பேருக்கு தேர்வு வச்சு அவர்களை தேர்ந்தெடுங்க வெற்றி பெற்றவர்களை. இதை சொல்வதற்கு ஏன் இந்த அரசுக்கு தயக்கம்? ஏன் என்ன கஷ்டம்? எங்கள் அம்மாவுடைய அரசு நான் கல்வி அமைச்சர் இருக்கும்போது நாங்கள் இந்த திட்டத்தை இது பண்ணலையா? எந்த எண்ணமும் கிடையாது இந்த அரசு. நீட்டு தேர்வு இன்னைக்கு நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லி 4.5 வருஷத்தில் ஒன்றும் காணும். 25 மாணவ மாணவிகள் இந்த திமுக அரசால் இந்த திமுகவுடைய வாக்குறுதியை நம்பி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலைக்கு காரணம் இந்த திமுக அரசு. அவருடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி 25 மாணவ மாணவிகள் இந்த உயிரை இழந்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நாங்கள் சொல்றோம், இந்த முதலமைச்சருக்கு என்னவே நடக்குதுன்னே இந்த நாட்டில் தெரியாது. நிர்வாகம்னே என்னன்னு தெரியாது. யார் நிர்வாகம் கையில் இருக்குதுன்னே தெரியாது. இன்னைக்கு கல்வித்துறை எப்படி இருக்குது? 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். 9வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன், அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 13 வயசு இருக்கும். அந்த மாணவன் சக மாணவனை கத்தியால் வெட்டுகிறான். இன்னைக்கு கல்வித்துறை வகுப்பறையில் புகுந்து ஆசிரியர் கத்தியால் வெட்டப்படுகிறார். வகுப்பறைக்குள்ளேயே மாணவி வெட்டப்படுகிறார். மாணவர்கள் தென் மாவட்டத்திலே மாணவர்களிடையே ஜாதி இன்றைக்கு பிடித்திருக்கிறது. இன்றைக்கு ஜாதியை அங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது மாணவர் மத்தியிலே. தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை? அனைத்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களும் எழுதுறாங்க. உளவுத்துறையே இதற்கு காரணமாக இருக்கிறது, காவல்துறையே இதற்கு காரணமாக இருக்கிறது. நடவடிக்கை இல்லை. கல்வித்துறை தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த அமைச்சர் உதயநிதிக்கு சேவை செய்வதிலே தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. பள்ளிக்கு போகிற மாணவிகள் ஆகிறார்கள். ஏன் நடக்குது? எதனால் நடக்குது? இந்த அரசினுடைய ஆசிரியர் பணிகளை, பல்வேறு பணிகளை கொடுத்து மன உளைச்சல் ஏற்படுவதால் ஒரு சிலர் செய்கிற தப்பு அந்த ஆசிரியர் சமுதாயத்துக்கே ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது. ஆசிரியர்கள் இல்லை என்றால் நாமல் இல்லை, இந்த நாடு இல்லை. அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஆசிரியர் பணி. அந்த ஆசிரியர்களை காப்பாற்ற இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எடுக்காமல் கல்வி வளர்ச்சிக்கு கல்விக்கு தேவையான கட்டணம், ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள், இப்படி பல்வேறு பல்கலைக்கழகத்துக்கு தேவையான பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள் எதையுமே நியமிக்காமல் இன்றைக்கு அனைத்து வகையிலும் இன்றைக்கு கல்வித்துறையில் சீரழிந்திருக்கிறது. இந்தியாவில் பின்தங்கி இருக்கிறது. காலத்தில் அம்மா காலத்திலும் எடப்பாடி காலத்திலும் சிறப்பாக இருந்த கல்வித்துறை இன்றைக்கு கேடுகட்டு சீரழிந்திருக்கிறது. ஆனால் இந்த முதலமைச்சர் எதையுமே தெரியாமல் சினிமாக்காரங்களை கூட்டி உட்காச்சு அரசு பணத்தில் செலவு பண்ணி சினிமா நிகழ்ச்சி நடத்துகிறார். கல்வியிலே சிறந்த நாடு, கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக அரசிலே கல்வித்துறை முழுக்க சீரழிந்திருக்கிறது, கேடுகட்டு இருக்கிறது. இதை மீட்கப்பட வேண்டும். விளம்பரத்திற்கு செலவு செய்கிற முதலமைச்சர் அவர்களே, உங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கு விளம்பரம் செய்து கொள்கிற முதலமைச்சர் அவர்களே, கல்வித்துறைக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கல்வித்துறை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.